கொரோனா பரிசோதனையை 20 நிமிடத்தில் 100% துல்லியமாக கணக்கிடும் இயந்திரம் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. N1 ஸ்டாப் லேம்ப் எனப்படும் இந்த சோதனை SARS-CoV-2 மாதிரிகளை பரிசோதனை செய்வதில் 100% துல்லியமாக உள்ளது என கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து மெல்பர்ன் பல்கலைக்கழக பேராசிரியர் டிம் ஸ்டீனியர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த இயந்திரம் சிறிய பாகங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது. கொரோனா தொற்றை கண்டறிவதில் விரைவாகவும் துல்லியமாகவும் செயல்படுகிறது என தெரிவித்துள்ளார். முன்பே பரிசோதித்த 151 மாதிரிகளை இந்த இயந்திரம் மூலம் மறுபரிசோதனைக்கு உட்படுத்தினோம். இதில் 87 மாதிரிகளை நேர்மறையான 100% சரியாக அடையாளம் கண்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. இந்த சோதனையில் 93 மாதிரிகளை 14 நிமிடங்களில், மீதமுள்ள மாதிரிகளை 20 நிமிடங்களுக்கு குறைவாகவும் முடிவுகளை தெரிவித்தது எனவும் பல்கலைக்கழக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த இயந்திரம் பராமரிப்புக்கு மிகவும் எளிதாகவும் முடிவுகளை தெரிவிப்பதில் விரைவாகவும் உள்ளது. மேலும் பரிசோதனைக்கான செலவு மிகவும் குறைவாக இருக்கும் எனவும் டிம் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஆன்டிபாடி சோதனைகளை செய்து கொண்டனர். இங்கிலாந்தில் சுமார் 3.4 மில்லியன் மக்கள் தொகையில் 6% பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நோய் தொற்று விகிதம் லண்டனில் 2 மடங்கு அதிகமாக உள்ளது என்று ஒரு ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இங்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை கொண்டு ஒரு கணக்கெடுப்பை நடத்தியது. இது உலகிலேயே மிகப்பெரியது என்று அரசாங்கம் கூறுகிறது. பாதிப்பின் அளவு வெவ்வேறு பகுதிகளுக்கும் மக்கள் தொகை குழுக்களுக்கும் இடையில் பரவலாக மாறுபடுகிறது என்று அந்த ஆய்வில் தெரிய வந்தது. இங்கிலாந்தின் ஆராய்ச்சி சுகாதார பிரிவு மற்றும் இம்பீரியல் காலேஜ் லண்டன் வெளியிட்ட அறிக்கையின்படி, கருப்பின, ஆசிய மற்றும் பிற சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள், பராமரிப்பு தொழிலாளர்கள் மற்றும் பெரிய வீடுகளில் வசிக்கும் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளவர்களில் அடங்குவர். இந்த ஆய்வில் ஜூன் 20 முதல் ஜூலை 13 வரை 1 லட்சம் பேர் கொரோனா வைரஸ் ஆன்டிபாடிகளுக்கு வீட்டில் தங்களை சோதித்துக் கொண்டனர். ஆன்டிபாடிகள் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகின்றன என்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை என்று அரசாங்கம் கூறியது. ஆனால் இந்த கண்டுபிடிப்புகள் எதிர்காலத்தில் எந்த வகையான பூட்டுதல்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இது தேவைப்படுகின்றன. பெரும் சுமை பொதுமக்கள் மத்தியில் பொதுவான பயன்பாட்டிற்கான வீட்டு ஆன்டிபாடி சோதனைகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் முடிவுகள் பரவலான பயன்பாட்டிற்கு அரசாங்க ஒப்புதல் வழங்கப்படும் அளவுக்கு நம்பகமானவை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சோதனைகள் இன்னும் இம்பீரியல் ஆராய்ச்சி போன்ற கண்காணிப்பு ஆய்வுகளுக்கு ஏற்றதாக கருதப்பட்டன. கோவிட்-19 சுமை சிறுபான்மை குழுக்கள் மற்றும் முக்கிய தொழிலாளர்கள் மீது அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பராமரிப்பு இல்லங்கள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு ஆகியவற்றில் பெரிதும் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறினர். அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட இடங்கள் பெரும்பாலும் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் எதிர்காலத்தில் ஏற்படும் எந்த ஒரு தொற்று நோய்களிலிருந்தும் மக்களை பாதுகாக்க நாம் இன்னும் அதிகமாக சோதனைகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளவர்களில் பராமரிப்பு இல்ல ஊழியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளனர். பரந்த மக்கள் தொகையில் கருப்பு பின்னணியைச் சேர்ந்தவர்களில் 17% பேரும், ஆசிய குழுக்களைச் சேர்ந்தவர்களில் 12% பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்தின் மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள மக்கள் பணக்கார பகுதிகளை விட அதிக ஆன்டிபாடி அளவை கொண்டிருந்தனர். ஆன்டிபாடிகள் உள்ள 3 பேரில் ஒருவர் எந்த அறிகுறிகளையும் காட்டவில்லை என்று ஆய்வு பரிந்துரைத்தது. இது 65 வயதிற்கு மேற்பட்டவர்களிடையே அதிகரித்தது. இந்த கண்காணிப்பு ஆய்வு வரும் காலங்களில் மேலும் 2 லட்சம் பேரை சோதிக்கும். மேலும் பலரை பதிவு செய்யுமாறு அரசாங்கம் வலியுறுத்தி வருகிறது. பெரிய அளவிலான ஆன்டிபாடி கண்காணிப்பு ஆய்வுகள் நாடு முழுவதும் வைரஸ் எவ்வாறு பரவியுள்ளது என்பதையும், மேலும் பாதிக்கப்படக்கூடிய குறிப்பிட்ட குழுக்கள் உள்ளதா என்பதையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவுகின்றன என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசம் என்று அமெரிக்க அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கொள்ளை நோய் உலகையே அச்சுறுத்தி வரும் நிலையில் பல நாடுகள் தடுப்பூசி ஆராய்ச்சியில் கடுமையாக முயற்சித்து வருகின்றன. அண்மையில் ரஷ்யா தனது முதல் தடுப்பூசியை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தது. இருப்பினும் ரஷ்ய தடுப்பூசியின் திறனை முழுமையாக பரிசோதிக்க வேண்டும் என மற்ற நாடுகள் கருத்து தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் கொரோனாவுக்கு தடுப்பூசி வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்ட பிறகு அமெரிக்க மக்கள் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படும் என்று அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த சுகாதாரத்துறை மூத்த அதிகாரி, கொரோனா தடுப்பூசி தீவிரமாக பரிசோதிக்கப்படும் என்றும் தடுப்பூசிக்கான செலவை அரசை ஏற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். மருத்துவ ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டண காப்பீட்டு நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளும். மக்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவுகளை ஏற்க பெரும்பாலான காப்பீட்டு நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன எனவும், மேலும் 2021 ஜனவரி மாதத்திற்குள் பல கோடி தடுப்பூசிகளை வழங்க திட்டமிட்டிருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க அமெரிக்க அரசு $1000 கோடி மேல் முதலீடு செய்துள்ளது. மொத்தம் 6 தடுப்பூசி திட்டங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. பரிசோதனையில் வெற்றி பெறும் தடுப்பூசிகளை பல கோடி பேருக்கு வழங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. அமெரிக்கா முதலீடு செய்துள்ள தடுப்பூசி திட்டங்களின் வாயிலாக இந்த ஆண்டின் இறுதிக்குள் தடுப்பூசி கிடைத்துவிடும் என்று அமெரிக்க தேசிய சுகாதார கழகத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தடுப்பூசி பாதுகாப்பானது என்று நம்புகிறேன்.
எனினும் அவர்கள் நோய் தடுப்புக்கு சக்தி வாய்ந்த தடுப்பூசியை உருவாக்கிவிட்டனரா என சந்தேகம் இருக்கிறது என்று மற்றொரு சுகாதாரத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். கோவிட்-19 நோயாளிகளுக்கு கடுமையாக முடி உதிர்தல் ஏற்படும் என்று ஆய்வுகளில் அதிர்ச்சி தரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் வூகானின் சந்தையில் கொரோனா வைரஸ் உருவாகி 8 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. அப்போது இருந்து தொற்று நோய் உலகம் முழுவதும் பரவியது. அதில் 213 நாடுகளுக்கு இந்த வைரஸ் பரவி 20 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பாதித்தது. ஆரம்பத்தில் மூச்சு திணறல் மற்றும் உயரும் வெப்பநிலை மற்றும் மோசமான தொண்டை வலி ஆகியவை கொரோனா வைரஸ் பாதித்தவர்களுக்கு அறிகுறியாக கருதப்பட்டாலும் இந்த நோய் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் தன்னை வெளிப்படுத்துகிறது. விஞ்ஞானி மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் ஒவ்வொரு நாளிலும் வைரஸை பற்றி மேலும் மேலும் பல தகவல்களை ஆராய்ந்து வெளியிடுகின்றனர். இந்த நோய்க்கிருமிகள் முழு உடலையும் தலை முதல் கால் வரை தாக்குகின்றன. கோவிட்-19 முற்றிலும் வினோதமான அறிகுறிகளில் சில வயிற்று வலி, கால்கள் வலி, சொறி, வாசனை, சுவை போன்றவை தெரியாது இருத்தல் மற்றும் கடுமையான கொரோனா வைரஸ் நோயை எதிர்த்து போராடிய நோயாளிகள் நிரந்தர நுரையீரல் பாதிப்பு மற்றும் சிறுநீரகம், மூளை மற்றும் இதயத்தில் குறிப்பிடத்தக்க உடல்நல பாதிப்பு ஆகியவற்றுடன் முடிவடையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிட்-19 தற்காலிக முடி உதிர்தலையும் தூண்டக்கூடும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்தியானா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசின் மற்றும் சர்வைவர் கார்ப் ஃபேஸ்புக் குழு கணக்கெடுப்பைச் சேர்ந்த மருத்துவர்கள் நடத்திய கணக்கெடுப்பின்படி அதிக தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுபவிக்கும் முதல் 25 அறிகுறிகளில் முடி உதிர்தல் இருப்பது கண்டறியப்பட்டது. கோவிட்-19 நீண்ட கால தாக்கத்தை அனுபவித்து வரும் இந்த நோயிலிருந்து தப்பிய 1500க்கும் மேற்பட்டோர் மீது இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. குமட்டல் மற்றும் மூக்கில் நெரிசல் போன்றவற்றை விட அதிகமான நோயாளிகள் முடி உதிர்தலை அனுபவித்ததாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கோவிட்-19 நோயாளிகளுக்கு முடி உதிர்தலுக்கு வழிவகுக்கும் ஒரு முக்கிய காரணம் நோயை எதிர்த்து போராடுவதற்கான மிகுந்த மன அழுத்தமாக இருக்கலாம். தொழில்நுட்ப ரீதியாக டோலஜன் எஃப்ளூவியம் என்று அழைக்கப்படும் இந்த வகையான தற்காலிக முடி உதிர்தல் பாதிக்கப்பட்டவர்களின் உடலில் அதிர்ச்சி ஏற்படுதல் அல்லது நோய் வடிவத்தில் மிகுந்த மன அழுத்தத்தை அனுபவிக்கும் போது நிகழ்கிறது. இருப்பினும் தொற்று நோய்களின் புதுமையான தன்மையை கருத்தில் கொண்டு முடி உதிர்தலுக்கான ஒரு முழுமையான காரணத்தை குறிப்பிடுவது கடினம். குழப்பமான செரிமான அமைப்பு மற்றும் நோயாளிகளுக்கு பசியின்மை காரணமாக ஊட்டச்சத்து குறைவாக இருப்பதற்கும் இதற்கு காரணமாக இருக்கலாம். இந்த வைரஸ் உடலில் ஏராளமான மன மற்றும் உடல் அழுத்தங்களை ஏற்படுத்துகிறது. இது மீண்டும் முடி உதிர்தலுக்கு வழிவகுக்கும். அதிக காய்ச்சல் போன்ற கொரோனா வைரஸ் அறிகுறிகளுக்கு மேலதிகமாக குறைந்த அளவு வைட்டமின் D3 மற்றும் ஃபெராலிகளுக்கு அதிக முடி உதிர்தலுக்கு வழிவகுக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். முடி உதிர்தல் முக்கியமாக நிலையற்றது என்றும் நன்றாக தூங்குவதிலும் உங்கள் உடலின் ஊட்டச்சத்து தேவைகளை கவனித்துக் கொள்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலத்தில் தினசரி 10,000 முதல் 20,000 பேருக்கு தொற்று ஏற்படலாம் என அம்மாநிலத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் கே சைலஜா கூறினார். கொரோனா படையில் சேர இளைஞர்கள், நவீன மருத்துவர்கள், ஆயுர்வேத, ஹோமியோபதி, பல் மருத்துவர்கள், ஆய்வக தொழில்நுட்பவியலாளர்கள், மருந்தாளுநர்கள், செவிலியர்கள் தேவை எனவும் கே சைலஜா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு முதலாக கேரள மாநிலத்தில்தான் பதிவானது. சீனாவின் கொரோனா வைரஸ் தோன்றிய வூகான் நகரில் இருந்து கேரளா திரும்பிய மருத்துவ மாணவிக்கு கொரோனா பாதித்தது ஜனவரி 30ஆம் தேதி உறுதியானது. ஆரம்பத்தில் கேரள மாநிலம் தொற்றை கட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆனால் இப்போது அங்கும் தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. அந்த மாநில மக்களை கவலைக்குள்ளாக்கி வருகிறது. இந்நிலையில் தற்காப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்துவதற்கு அதிகமான மக்கள் தேவை எனவும் அதற்கான ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை நாங்கள் உருவாக்கி உள்ளோம் என்றும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் கே சைலஜா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் உள்ள இளைஞர்களை கொரோனா படையில் சேர அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் கேரளாவில் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரிக்கலாம் என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர். தினமும் 10,000 முதல் 20,000 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்படலாம் என சைலஜா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை தடுத்து நிறுத்துவதற்கு கொரோனா படையில் இளைஞர்கள் சேர வேண்டும். கேரளாவில் தொற்று பரவல் அதிகரிக்கிற போது இறப்பு வீதமும் அதிகரிக்கும். கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிற போது இறப்பு எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். எனவே தொற்று பாதிப்பு அதிகரிப்பதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். தொற்று பரவல் சங்கிலியை தகர்க்க அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், கையை சுத்தமாக பராமரிக்க வேண்டும், தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என கேரள அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நவீன மருத்துவர்கள், ஆயுர்வேத, ஹோமியோபதி, பல் மருத்துவர்கள், ஆய்வக தொழில்நுட்பவியலாளர்கள், மருந்தாளுநர்கள், செவிலியர்கள் இந்த படையில் சேரலாம் என்றும் கே சைலஜா அழைப்பு விடுத்துள்ளார். கேரள விமான விபத்தின் போது மீட்பு பணியில் ஈடுபட்ட 22 அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு கரிப்பூர் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது. இதில் 18 பேர் உயிரிழந்தனர். விபத்து ஏற்பட்டனர். அதேபோல் தீயணைப்பு வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு விரைவாக மீட்பு பணியை முடிவுக்கு கொண்டு வந்தனர்.
கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மீட்புப் பணியில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு கொரோனா சோதனை மேற்கொள்ளப்படும் என கேரள அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 22 கேரள அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோழிக்கோடு விமான நிலைய விபத்தின் போது மீட்புப் பணிகளை நேரில் பார்வையிட்டு வந்த மலப்புரம் கலெக்டருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் பினராயி விஜயன் கோழிக்கோடு விபத்து இடத்திற்கு நேரில் சென்றபோது மலப்புரம் மாவட்ட ஆட்சியரும் உடன் இருந்தார் என்பதால் தற்போது முதல்வர் விஜயன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். அவர் மட்டுமில்லாமல் முதல்வருடன் தினசரி பணி நிமித்தம் காரணமாக தொடர்பில் இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜா, வருவாய்த்துறை அமைச்சர் சந்திரசேகரன், அமைச்சர்கள் ஜலீல், ஜெயராமன், ஏசி மொய்தீன், VS சுனில்குமார், கடனப்பள்ளி ராமச்சந்திரன், சபாநாயகர் ஸ்ரீராமகிருஷ்ணன், டிஜிபி லோக்நாத் பெஹரா ஆகியோரும் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டாலும் உயிருடன் போராடி வரும் இளைஞரை அவரின் காதலி மருத்துவமனையில் வைத்து திருமணம் செய்து கொண்ட நிகழ்ச்சி சம்பவம் சான் ஆண்டனியோ நகரில் நடைபெற்றுள்ளது. கார்லஸும் கிரேஸும் ஏற்கனவே திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருந்தனர். இந்நிலையில் கடந்த ஜூலை 15ஆம் தேதி கார்லஸ் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு எக்மோ கருவி கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது கார்லஸ்க்கு கொரோனா நெகட்டிவ் என முடிவு வந்துள்ளது. எனினும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனையிலேயே கார்ல்ஸ் கிரேஸ் திருமணம் நடைபெற்றுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலர் லவ் அகர்வாலுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, தர்மேந்திர பிரதான் ஆகியோர் தொற்று பாதிப்புக்குள்ளாகினர். கடந்த 8ஆம் தேதி மத்திய விவசாய அமைச்சர் கைலாஷ் சௌத்ரிக்கும், கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி மத்திய ஆயுஷ் துறை இணை அமைச்சர் ஸ்ரீபாத் நாயக்கிற்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலர் லவ் அகர்வால் உடல் பரிசோதனை செய்து கொண்டதில் கொரோனா அறிகுறி உறுதியாகியுள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் லவ் அகர்வால் கூறியது, கொரோனா அறிகுறி கண்டறியப்பட்டதால் டாக்டர்கள் அறிவுரைப்படி என்னை தனிமைப்படுத்திக் கொண்டேன். தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் உடல் பரிசோதனை செய்து கொண்டு தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் அறிகுறி தெரிய 8 நாட்கள் கூட ஆகலாம் என ஒரு ஆய்வு தெரிவித்துள்ளது. சயின்ஸ் அட்வான்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுகளின்படி கோவிட்-19 அடைக்காக்கும் காலம் அதிகம் எனவும் அதனால் அறிகுறிகள் தெரிய 8 நாட்கள் ஆகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய மதிப்பீட்டை விட 5 நாட்கள் ஆகும். முன்னதாக வைரஸின் அடைக்காக்கும் காலம் 4 அல்லது 5 நாட்கள் என்று கூறி வந்தனர். ஆனால் தற்போது வைரஸின் அடைக்காக்கும் காலம் 8 நாட்கள் வரை நீடிப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். நோயாளிகளை ஆராய்ச்சி செய்து விஞ்ஞானிகள் இத்தகைய முடிவை எடுத்துள்ளனர். அடைக்காக்கும் காலம் என்பது கொரோனா தொற்று பாதித்தவர்களுக்கு அதற்கான அறிகுறிகளை காட்டத் தொடங்கும் காலமாகும். மிக குறைந்த எண்ணிக்கையிலான மாதிரிகளையும் குறைந்த அளவிலான தரவுகளையும் பாதிப்படைந்தவர்களின் சுய அறிக்கைகள் அடிப்படையிலும் அடைக்காக்கும் காலம் 4 அல்லது 5 என கூறப்பட்டு வந்தன. தற்போது இந்த புதிய ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக தென்கொரியாவின் எல்லையோரத்தில் அமைந்துள்ள கேசாங் நகரில் வடகொரியா ஊரடங்கு விதித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது அங்கு ஊரடங்கு நீக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவின் எல்லைப்பகுதி நகரான கேசாங்கில் கொரோனா அறிகுறிகளுடன் ஒருவர் ஜூலை மாதம் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த நகரின் எல்லைகள் அனைத்தையும் சீல் வைக்கவும் முழு ஊரடங்கு பிறப்பித்தும் அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் இந்த ஊரடங்கை கிம் நீக்கி இருப்பதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. மேலும் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் எல்லை மூடலை வடகொரியா தொடரும் என்றும் பிற நாடுகளின் உதவி இதில் தேவையில்லை என்றும் வடகொரிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் கொரோனா பரவலை தடுக்க அதிபர் கிம் கடுமையாக நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவில் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்கு உள்ளாகும் போது வடகொரியாவில் மட்டும் கொரோனா நோயாளிகள் குறித்த எந்த பாதிப்பும் வெளியிடப்படாமல் இருந்தது. இந்நிலையில் வடகொரியாவில் கொரோனா தீவிரம் காட்ட தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தில் கொரோனா பாதிப்பின் 2வது அலை பரவ தொடங்கிய நிலையில் பிரதமர் ஜெசிந்தா ஊரடங்கை 12 நாட்களுக்கு நீட்டித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆக்லாந்தில் ஏற்கனவே ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தில் அத்தியாவசிய தேவைகளை தவிர வேறு எதற்காகவும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நியூசிலாந்தில் புதிதாக 12 பேருக்கு கொரோனா ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1251 உயர்ந்துள்ளது. இதுவரை அங்கு கொரோனாவால் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா கூறுகையில், மீண்டும் பரவி வரும் கொரோனா தொற்று எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. எனினும் இது பற்றி இன்னும் தெளிவான விவரம் தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை பாதிக்கப்பட்ட 29 பேரும் ஆக்லாந்தில் இருந்து தொற்று ஆளானவர்கள் என தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் கொரோனா தொற்று பரவலில் தற்போது ஆக்லாந்து மையப்புள்ளியாக உள்ளது. இந்த மையப்புள்ளியில் இருந்து பாதிப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் இதைத் தொடர்ந்து நாட்டில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் 12 நாட்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா கண்டுபிடித்துள்ள கொரோனா தடுப்பு மருந்தை வாங்க வியட்நாம் ஒப்பந்தம் செய்துள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது.
இதுகுறித்து வியட்நாம் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரஷ்யாவுடன் கொரோனா தடுப்பு மருந்து வாங்குவது தொடர்பாக வியட்நாம் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதே நேரத்தில் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் வியட்நாமும் ஈடுபட்டு வருகிறது என தெரிவித்துள்ளது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து சுமார் 50 முதல் 150 மில்லியன் டோஸ் மதிப்புள்ள கொரோனா தடுப்பு மருந்தை வாங்க வியட்நாம் அரசு கையெழுத்திட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வியட்நாமில் டா மாங் பகுதியில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் கொரோனா தொற்று பரவ தொடங்கி இருக்கிறது. மேலும் டாமாங் பகுதியில் மக்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பது தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன. பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், அமெரிக்காவின் கெய்சர் போன்ற நிறுவனங்கள் தான் கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனையில் 3வது கட்டத்தை எட்டியுள்ளன. தற்போது இந்த நிறுவனங்கள் மனிதர்களிடம் தடுப்பு மருந்தை செலுத்தி பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றன. இந்த சூழலில்தான் கொரோனா வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்து விட்டதாக ரஷ்யா அறிவித்தது. உலகிலேயே முதல் நாடாக கொரோனாவுக்கு தடுப்பு மருந்தை ரஷ்யா கண்டுபிடித்துள்ளதாக அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்தார். ஆனால் ரஷ்யாவின் தடுப்பு மருந்து பாதுகாப்பானதாக இல்லை என்று தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. ரஷ்யா கண்டுபிடித்துள்ள கொரோனா தடுப்பு மருந்து பாதுகாப்பற்றது என்ற குற்றச்சாட்டை ரஷ்ய அதிபர் புதினும் அவரது சுகாதாரத்துறை அமைச்சகமும் மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.